விலங்கு சீரீஸை டைரக்ஷன் பண்ண பிரசாந்த் பாண்டிராஜ் டைரக்ஷனில் சூரி, சுவாசிகா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் மாமன். இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சூரி தம்பியாகவும் சுவாசிகா அண்ணனாகவும் நடிச்சிருக்காங்க. சுவாசிகாவுக்கு 10 இயர்ஸாக குழந்தையே இல்லை. ரொம்பவே தவமாக இருந்து சுவாசிகாவுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய சூரி தன்னோட பிள்ளை வளர்த்துட்டு வராரு. ரொம்பவே பாசமா பாத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல சுவாசிகாக்கும் சூரிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுருது. அதனாலேயே நம்ம சூரிக்கும் அவங்க மச்சான் கிட்ட இருந்து விலகல் ஏற்படுது. இவங்க 2 பேர் மீண்டும் சேர்ந்தாங்களா இல்லையான்றதுதான் ஒரு எமோஷனலான படம் இந்த மாமன். மாமன் படத்துல அக்கா தம்பி மாமன் மச்சான் கதையை தாண்டி நிறைய எமோஷனல்கள் கனெக்ட் ஆகியிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸாகவும் நான் பார்க்குறேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்னா சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சூரி இந்த படத்தில் நடிக்கலை, வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு எமோஷனல் சீன்லையும் சூரி பெர்ஃபார்மன்ஸில் வேற லெவல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சுவாசிகா இவங்க நடிக்கிற நிறைய படங்களில் இவங்களோட ரோல் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி மாமன் படத்துலையும் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்களோட ரோல் நல்லா இருக்கும். போக போக இவங்களுடைய ரோலில் வெறுப்புத்தனத்தை கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக என்டர்டெய்னிங்காக போகும். படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படியே உல்டாவாகி எமோஷ்னலாக போகும். படம் முடியும் போது கடைக்குட்டி சிங்கம் ஃபீல் வரும். கிளைமேக்ஸில் இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல எமோஷ்னலான படத்தை தான் பார்த்துருக்கோம்னு ஃபீல் பண்ணுது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வைஸாகவும் நல்லாவே செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. சூரி நல்ல நல்ல படங்களாக சூஸ் பண்ணி ரொம்பவே நல்லாவே நடித்து ரொம்பவே நல்ல படங்களை கொடுத்துட்டே வராரு. அதே வரிசையில் இந்த மாமன் படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் மெட்டீரியலான படம் தான். மாமன் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் மாமன். நிச்சயமாக தியேட்டரில் பாருங்கள், படம் நல்லாவே இருக்குது.